வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நிஃப்டி வந்து ஒரு 1.25க்கு ஒரு உச்சத்தை தொட்டுது. அதிலிருந்து அந்த எரேசிங் ஆல் கெயின்ஸ்னு சொல்லலாம். கடைசியில் ஒரு 5 புள்ளிகள் அதிகரித்து 23,265 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நிஃப்டியினுடைய கேஷ் வால்யூம் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து லிட்டில் லோவர்னு சொல்லலாம். 1.25 lakh crore நடந்துள்ளது. மேலும் மிட் கேப் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்லி ஹையர் 0.81%. அதுபோல் ஸ்மால் கேப் பார்த்தோன்னா 0.55% அதிகரித்து இன்றைக்கி ஒரு ஆல் டைம் ஹையை தொட்டிருப்பது 17,665.55 குறிப்பிடத்தக்கது. அதுபோல் வீக்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி சப்ஸ்டான்ஷியலாக இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 9.96% இறங்கி லெவல் ஆஃப் 14. ஸோ இது வந்து என்னென்னா டிக்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. ஸோ மார்க்கெட் இன் டியூன் ஆஃப் டு கோ அப்புக்கு உண்டான வழிமுறைகள் 15 கீழே புல்லு தான் மார்க்கெட்னு சொல்லலாம். ஸோ மேலும் செக்டாரை பொறுத்தவரை பார்த்தோம்னா நிஃப்டி மீடியா, ரியாலிட்டி, ஆட்டோ டாப் கெய்னர்ஸ், ஃபார்மா, எஃப்எம்சிஜி அண்ட் பேங்க் ப்ராஃபிட் புக்கிங்கில் இன்றைக்கி விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா ஓஎன்ஜிசி, எல்என்டி, அதானி போர்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, ஹீரோ மோட்டோகார்ப், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, அல்ட்ராடெக், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பஜாஜ் ஆட்டோ இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா கோட்டக் பேங்க், டெவிஸ் லேப், ஏஷியன் பெயிண்ட்ஸ் டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ இன்றைய தினம் 1371 பங்குகள் அதிகரித்தது, 761 பங்குகள் குறைந்தது. ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது வித் பிராடர் மார்க்கெட் எகைன் இண்டிகேட்டிங் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் குளோபல் ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோன்னா இன்றைய தினம் ஆசிய பங்கு தஞ்சங்கள்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு பிஸியான வீக்கில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து நாளைக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம். என்னன்னாக்க யூஎஸ் இன்ஃப்ளேஷன் அலாங் வித் பாலிசி மீட்டிங் ஆஃப் ஃபெட் ரிசர்வ். ஸோ அதுமாரி யூகேனுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் 4.4% இன் பிப்ரவரி வைசஸ் 4.3% இன் ப்ரீவியஸ் பீரியட் இன் 2.5 years. ஸோ அதனால் யூரோப்பியன் அசட்ஸ்லாம் பார்த்தோம்னாக்க மண்டே அதனால் ஒரு நர்வஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் நமது ஆயில் மினிஸ்ட்ரியிலேருந்து வெளிவந்த தகவல் என்னன்னாக்க ப்ரியாரிட்டி டு பிரிங் ஜிஎஸ்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸுக்கு தகவல் வந்துள்ளது. அப்புறம் ஒபெக் மீட்டிங்கில் வந்து டிமாண்ட் க்ரோத் ஃபார் திஸ் இயர் அதை வந்து அப்படியே ஸ்டேட்டஸ் கோவாக வச்சுப்போம், இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா பாலிமெடிக்யூர், ஆக்சிஸ் பேங்க், இந்தியன் ஹோட்டல்ஸ் எல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. தங்கம் 121 ரூபாய் குறைந்து 71,317 குரூடாயில் 1,342 ரூபாய் இறங்கி 88,680 குரூடாயில் 4 ரூபாய் அதிகரித்து 6,490 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்தவரை பார்த்தோம்னா பிலோ ஆவரேஜ். மேலும் நிஃப்டி வந்து இன்னைக்கு லோ வந்து 23,206.65, ஹை 23,389.45, கிட்டத்தட்ட ஒரு 183 புள்ளிகள் இன்றைக்கும் டிஃபரன்சஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நிஃப்டி ஃபார்ம்டு அனதர் ஹை வேவ் டைப்புன்னு சொல்லலாம். இதை கேண்டில் ஃபார்ம்டு பாடிஸ் இந்த ப்ரீவியஸ் கேண்டில்லேருந்து. ஸோ இதை பார்க்கும் பொழுது ஒரு கன்சாலிடேட்டிங் அண்டு க்ளோஸும் பார்த்தோம்னா பெரிய நெகட்டிவ் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறதுனால சம் மோர் அப் மூவ் இந்த மார்க்கெட் வந்து வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடும் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறதுன்னு சொல்லலாம். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை 23,411 மற்றும் 22,930 இந்த பேண்டுக்குள்ளே தான் அடுத்த 2 நாட்களில் வேலை செய்யும். ஸோ இந்த 23,411 தாண்டினாக்க மார்க்கெட் வந்து இட் வில் கோ அப் டு த நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தோம்னாக்க 23,750 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். நாளைய தினம் பேங்க் நிஃப்டியினுடைய வீக்லி எஃப்என்டோ க்ளோசிங் இருக்குது. நல்ல ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தோம்னா வாலட்டைல் இருக்கக்கூடும். மேலும் குளோபல் மார்க்கெட்டினுடைய இம்பேக்டும் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கக்கூடும். அதனால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.